புத்தளம் மாவட்டத்திலிருந்து உடன்பிற உறவுகளை மீண்டும் சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அது வகையில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் ஐபோவான். இன்றைய தினம் 4வது காணொலியாக 3வது கட்ட நிகழ்வாக நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். புத்தளம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரத்மலாய பாலாவிய அல் காசிமி சிட்டி, அதற்கும் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கிராமமாக இருந்து கொண்டிருக்கின்றது. முல்லை ஸ்கீம் என்ற ஒரு கிராமத்திற்கே நாங்கள் இன்றைய தினம் வருகை தந்திருக்கின்றோம். நாங்கள் இந்த பொருட்களை நாங்கள் ரமலான் காலத்திலே வழங்கியிருந்தோம். ஆனால் அந்த காணொலிகளை வெளியிட முடியாததற்கான காரணங்களை முந்தைய காணொலிகளில் நாங்கள் வழங்கியிருந்தோம். அந்த காணொலிகளை பார்வையிடாதவர்கள் இந்த காணொலியை முடித்ததன் பின்னர் அந்த காணொலிகளை பார்வையிட்டு வர முடியும். அந்த வகையில் நாங்கள் 3வது கட்டமாக வழங்கிய அந்த பொருட்களின் காணொலிகளை பார்வையிட்டு வாருங்கள். தற்பொழுது நாங்கள் பொருட்களை வழங்கிய அந்த காணொலிகளை பார்வையிட்டு வந்திருப்பீர்கள். இந்த பொருட்களை வழங்குவதற்கு காரணமாக இருந்து யூனிமெக்ஸ் மல்டி ஹேர்வேர் நிறுவனத்தினருக்கும் மற்றும் இந்த பெயர்களை குறிப்பிட வேண்டாம் என்று கூறிய அந்த நல்லுள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இது போன்று இன்னும் பல காணொலிகளை வழங்குவதற்கும் எங்களுடைய சேவைகளை தொடர்ந்தும் செய்வதற்கும் நாங்கள் இருக்கின்றோம். இந்த காணொலியையும் இந்த சேவையையும் நாங்கள் ரமலானோடு நிற்கவில்லை, இன்னும் நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றோம். அந்த காணொலிகள் மிக மிக விரைவில் உங்களை வந்து சேரும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, இப்படியாக பல மக்கள் இலங்கை முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மக்களை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையுடன், சுவாரஸ்யமான ஒரு காணொலியுடன் உங்களை மீண்டும் சந்திக்க இருக்கின்றோம். அந்த வகையில் இவர்கள் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், இவர்கள் தேவைகள் என்ன இருக்கின்றது, இவர்கள் பிள்ளைகளை எப்படி வாழ்ந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், இவர்கள் அன்றாட வாழ்க்கைகள் எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்று பற்றிய ஒரு பல சுவாரஸ்யமான ஒரு தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்க இருக்கின்றோம். மீண்டும் மீண்டும் இந்த நேரத்தில் ஞாபகம் மூட்டிக்கொள்வது என்னவென்றால், ஒரு நிதர்சனமான உண்மை என்னவென்று சொன்னால், இப்படி நவீன மயமாக இலங்கை வளர்ந்து கொண்டிருக்கும் போதிலும் இப்படியான மக்கள் இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதே ஒரு கவலைக்கிடமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இவர்களை பற்றிய ஒரு காணொலி என்பது காணொலியாக மாத்திரம் இருக்க முடியாது. என்னென்னு சொன்னால், இவர்களின் கஷ்டங்கள், நாங்கள் காணொலிகளை வெளியிடுவதற்கான முக்கிய காரணங்கள் என்னவென்று சொன்னால், நாங்கள் ஒரு சிலர் கூறுகின்றார்கள், நாங்கள் எங்களுடைய அதாவது ஃபாலோவிங்குக்காகவும் அல்லது ஃபேமஸுக்காகவும் நாங்கள் இந்த காணொலிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்று நாங்கள் நிச்சயமாக கூறுகின்றோம். அது ஒரு புறமாக இருந்தாலும் அது அனைத்து யூடியூபர்களும் அல்லது சோசியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடியவங்க ஷேர் பண்ணுவாங்க. பட் ஆனா இவங்களும் வாழ்றாங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. இப்படியான மக்களை எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இவர்களை நாங்கள் தேடி செல்வதற்கான நாங்கள் ஊர்களில் இருக்கக்கூடியவர்களை கொடுக்காமல் இப்படியாக ஊரிலும் அதற்கு முன்னே இருக்க கிராமங்களில் இருக்கக்கூடியவர்களை தேடி கொடுப்பதற்கான காரணம், அப்படியான மக்களை அனைவர்கள் தேடி கொடுக்க போவது இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு தெரிந்திருக்கக்கூடியது கூட இல்லை. இவர்கள் இருக்கக்கூடிய தொலைவுகள் அப்படியான தொலைவுகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் தான் நாங்கள் இப்படியான மக்களை தேடி கொடுத்து கொண்டிருக்கின்றோம்.
கொண்டிருக்கின்றோம். எங்களால் முடிந்த அளவு தேடி எவ்வளவுக்கு தேட இயலுமோ அவ்வளவுக்கு தேடி நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று தெரிவித்துக் கொண்டு, இந்த காணொளிகளை பல தனவந்தர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருப்பீர்கள். உங்களால் முடிந்த ஒரு சில உதவிகளை நீங்கள் இவர்களுக்கு வழங்கினால் இன்னும் எங்களுக்கும் நாங்களும் வழங்கக்கூடியதாகவும் இருக்கும், நீங்கள் வழங்கியதாகவும் இருக்கும். உங்களுக்கு சிலர் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள், பார்வையாளர்களாக பார்த்துக் கொண்டிருப்பீர்கள், தனவந்தர்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள், யாருக்கு வழங்க வேண்டும் என்று தெரியாமல் இருக்கும். ஆனால் இப்படியான மக்களை நாங்கள் தேடிக் கொடுக்கின்றோம். நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் இவர்களுக்கு வழங்குங்கள். நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய தொலைபேசி இலக்கங்கள் நாங்கள் தருகின்றோம். 0756203131 என்ற தொலைபேசி இலக்கங்களையும் ஆங்கிலத்துக்கு கூற வேண்டும் என்றால் 0756231031 என்ற தொலைபேசி இலக்கங்களூடாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வங்கி கணக்குகளாக நாங்கள் தருவோம். நாங்கள் டிஸ்பிளே நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய வங்கி கணக்குகளையும் அதன் மூலமாக நீங்கள் வைப்பில் விட முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலிகளை பார்க்கக்கூடிய இன்னும் சிலர் இருப்பீர்கள், உங்களால் வழங்குவதற்கு ஆசையாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு அந்த அளவுக்கு வசதிகள் இல்லாமல் இருக்கும். அந்த அப்படியாக இருக்கக்கூடிய அந்த சகோதரிகள் உங்களால் முடிந்தது இலவசமாக செய்யக்கூடியது நீங்கள் இந்த ஷேர் செய்வதன் மூலம் உங்கள் மூலமாக ஒரு தனவந்தர் இவர்களை பார்வையிடக்கூடியதாக இருக்கும். அப்பொழுது அவர்கள் உதவினால் அந்த நன்மைகள் உங்களை வந்து சேர்ந்தடையும் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களை இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்று செல்லும் நான் மக்களில் ஒருவன் உங்கள் ஆர்ஜி அப்துல் அமீர் முஹம்மது அத்தீஃப். மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். வணக்கம் என் ஐபோவான். மீண்டும் சந்திப்போம்.